வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தானி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வுக்குள்ள வினாவடிகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா புவியியலில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன், அதாவது புவியியலில் 10ஆம் வகுப்புல முதல் பாடமாக இருக்கிற இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேவா? ஸோ எப்பயுமே இந்த லெசன்ல இருந்து கேள்வி அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்லையுமே இடம்பெறக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த லெசன்ல இருந்து ஒரு முக்கியமான 50 வினாக்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டன்டான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி என்பது விபத்தல்ல, அது விடாமுயற்சி, கற்றல் மற்றும் தியாகத்தின் சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதற்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்? படிக்கணும், விடாமுயற்சியோடய படிக்கணும், நிறைய விஷயங்களும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம அந்த இடத்த போய் அடைய முடியும். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இந்திய அமைவிடம் குறித்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா உலகின் 7வது பெரிய நாடாக, கரெக்ட், உலகத்துல இந்தியா அப்படிங்கிறது 7வது பெரிய நாடு தான். ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். அப்போ இந்தியா அப்படிங்கிறது உலகத்துல 7வது இடத்துலையும் ஆசிய கண்டத்துல 2வது இடத்துலையும் இருக்கு. அப்போ முதல் கூற்று வந்து சரி. இந்திய மொத்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஸோ இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது 32,87,263 அப்படிங்கிறது சரி, கரெக்ட். இது புவியுடைய மொத்த பரப்புல 2.5% அப்படின்னு சொல்றாங்க. சாரி, 2.4% சொல்றாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். ஓகேவா? இது அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை நம்ம பூமி கூட கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ்ல சொன்னோம் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ்? 2.4% இருக்கு. ஸோ கூற்று ரெண்டுமே சரி. இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே சரியான கூற்று. ஓகேவா? இந்தியாவோட நில எல்லை அப்படின்னு பார்க்கும்போது 15,200 கிலோமீட்டர். அப்போ 3 கூட்டுமே சரிதான். ஓகேவா? ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஈல இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஈ அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய எல்லைகள் குறித்து தவறான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்தியா தனது மிக நீண்ட எல்லையை வங்கதேசத்தோட பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. வங்கதேசத்துக்கூட தான் நம்ம வந்து அதிகபட்ச எல்லையை பகிர்ந்துக்கிறோம். கரெக்டாக அது வந்து 4,156 கிலோமீட்டர் அப்படிங்கிறதும் சரியாக கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த எல்லையை ஆப்கானிஸ்தான் கூட பகிர்ந்துக்கிறோம். அது வந்து 106 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரண்டுமே கரெக்ட் தான். ஆனால் இங்கே கொஸ்டின்ல தவறான கூற்று எதுதான் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டுக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? நம்ம அதிக நிலப்பரப்பை வங்கதேசத்தோட பகிர்ந்துக்கிறோம். குறைவான நிலப்பரப்பை அந்த எல்லையா கொண்டு இருக்கிறது ஆப்கானிஸ்தானோட. வங்கதேசத்தோட எவ்வளோ அப்படின்னா 4,156 கிலோமீட்டர், ஆப்கானிஸ்தானோட எவ்வளோ அப்படின்னா 106 கிலோமீட்டர். அப்போ இதுவுமே கரெக்ட். அப்போ முதல் கூட்டும் கரெக்ட் தான், ரெண்டாவது கூட்டும் கரெக்ட் தான். 3, இந்திய வடமேற்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள நில எல்லையை பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த கூற்று 3, இந்தியாவின் தீவு கூட்டங்கள் உட்பட கடற்கரைகளுடைய மொத்த நீளம் 6,100 கிலோமீட்டர். ஸோ இதை நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். தீவு கூட்டங்கள் உட்பட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து தவறு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கடற்கரையோட மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 6,100 தான். ஆனால் தீவு கூட்டங்களையும் சேர்த்தோம் அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர். ஓகேவா? தீவு கூட்டங்களையும் சேர்க்கும் பொழுது 7,516.6 கிலோமீட்டர் வரும். இப்போ முதல் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று சரி, மூன்றாவது கூற்று அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தவறா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா அவங்க தவறான கூற்று எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. கூற்று 3 தான் தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி, கூற்று 1. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆமா, இந்தியா துணைக்கண்டம்னு அழைக்கப்படுது. அதற்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? இயற்கை அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்திற்குரிய பண்புகள் கொண்டிருக்கிறது. கரெக்ட். இந்தியா ஏன் துணைக்கண்டம்னு அழைக்கப்படுதுன்னா, ஒரு கண்டத்தில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. அதில் என்னென்ன இருக்கணும்? இயற்கை அமைப்பு இருக்கணும், காலநிலைகள் இருக்கணும், தாவரங்கள் நிறையா இருக்கணும், கனிம வளங்கள், மனித வளங்கள்லாம் இருக்கணும். இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கூற்றும் சரி, அதுக்கான காரணமும் சரி. காரணம் என்ன பண்ணுது? சரியாக விளக்குகிறது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி. கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி, இந்தியாவின் அச்ச மற்றும் தீர்க்க பரவல் குறித்து சரியான கூற்று தேர்ந்தெடு. அதாவது அச்ச தீர்க்க பரவல் இருக்குல்ல, அதை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியா 8°4' வட அச்சம் முதல் 37°6' வட அச்சம் வரை பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஓகேவா? நம்ம இப்படி பிரித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 8°4' இருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 37°6' வரை இருக்கும். ஸோ இது கரெக்ட். இது கிழக்குல தீர்க்கம் சொல்றாங்க பாருங்க. 68°7' கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25' ஓகேவா? சாரி, 25 கிழக்கு தீர்க்கம் வரை பரவி இருக்கு. ஸோ இதுவுமே கரெக்ட். ஸோ இங்கே இப்படி லைன் போவோம், இங்கே இப்படி தீர்க்க கொடுப்போமா? இதில் உங்கள் கிழக்கு தீர்க்கம் என்ன சொல்கிறாங்க? 68°7' இருந்து 97°25' வரைக்கும் 25 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூற்றுமே கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். இந்தியாவுடைய தென்கோடி முனை இந்திரா முனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கும். அதை நம்ம வந்து பிக்மிலியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே நிலப்பகுதியோட தென்கோடி முனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கன்னியாகுமரியை சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இந்த இந்திரா முனை அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்குது. ஓகேவா? தென்கோடி முனை அப்படின்னா நம்ம இந்திரா முனையை சொல்லுவோம். இதே நிலப்பகுதி இதுன்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன சொல்லணும்? கன்னியாகுமரியை சொல்லணும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறதே சரியான விடை.
அடுத்து 5வது கேள்வி, இந்திய திட்ட நேரம் குறித்து பின்வரும் தகவல்களில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திட்ட நேரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, அதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா மத்திய தீர்க்க ரேகை, நம்மளுடைய மத்திய தீர்க்க ரேகை அப்படிங்கிறது 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு தீர்க்க ரேகை நம்ம தலை நேரமாக கொண்டிருக்கோம். அதாவது நம்மளுடைய திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சரியான விடை. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத்தில் இருக்க அந்த மிர்சாப்பூர் வழியாக போகும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த தீர்க்க ரேகையை தான் நம்மளுடைய திட்ட நேரமாக வச்சிருக்கோம். ஸோ 2வது கூற்று பாருங்களா, தீர்க்க ரேகையானது மிர்சாப்பூர், அதாவது அலகாபாத்தில் இருக்க மிர்சாப்பூர் வழியாக செல்லுது அப்படிங்கிறதும் சரி. இது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிடம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தவறானது, கவனமாக கவனிக்கணும். கிரீன்விச் தீர்க்க நேரத்தை விட நம்மளுடைய திட்ட நேரம் 5 மணி 30 நிமிடம் என்ன இருக்கும் அப்படின்னா முன்னதாக இருக்கு. ஓகேவா? முன்னாடியே இருக்கும். ஓகேவா? முன்னதாக இருக்குது. 5 மணி 30 நிமிடம் முன்னதாக இருக்குன்னா என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு 12 மணி ஆகிறதுக்கு 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் 12 மணி அப்படிங்கிறது வந்து 12 மணி அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5.5 மணி நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த 12 மணி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா 3 அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது, 3 மட்டும் இங்கே தவறாக இருக்குது. அடுத்து 6வது கேள்வி, இமயமலைகளின் வடக்கு தெற்கு பிரிவுகளில் மிக உயர்ந்த மற்றும் வற்றாத ஆறுகளுடைய பிறப்பிடமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வற்றாத ஆறுகளுடைய பிறப்பிடனாலே நமக்கு இமயமலைன்னு தெரியும். ஆனால் அந்த இமயமலை இருக்கு இல்லையா, அதோட 3 பகுதி இருக்குல்ல. ஸோ இப்படி இமயமலை இருக்குன்னா இங்கே மலைகள்லாம் இருக்கும். ஸோ இந்தியாவோட இந்த பகுதியில் மேலே ஜம்மு காஷ்மீர், இங்கே அசாம்லாம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல இமயமலை அப்படிங்கிறது பரவி இருக்கும். இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இமயமலையை 3ஆக பிரிச்சிருவாங்க. ஹிமாத்ரி, மேலே இருக்கு ஹிமாத்ரி, அடுத்து ஹிமாச்சல், அடுத்து சிவாலிக் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் ஆறுகள்லாம் பார்த்தோம்னா இங்கே மேலே தான் உருவாகும். அப்போ அங்கே மேலே என்ன இருக்குது? ஹிமாத்ரி இருக்குது. அப்போ வற்றாத ஆறுகளுடைய பிறப்பிடமாக எது இருக்கும் அப்படின்னா ஹிமாத்ரி. ஓகேவா? நார்மலாகவே இமயமலை, இவங்க இமயமலையோட அந்த 3 பிரிவை கொடுத்துட்டதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பொறுத்துக, காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காரகோரம் அப்படின்னு பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? காரகோரம் அப்படின்னு பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜெலிப்பா கணவாய் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜெலிப்பா அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது காரகோரம் 1க்கு 2, ஜெலிப்பா அப்படின்னு பார்க்கும்போது சிக்கிம். ஓகேவா? ஸோ 2க்கு 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பொமிடிலா அப்படின்னு பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேசம். பொமிடிலா அப்படின்னு பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேசம். ஷிப்கிலா அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேசம். ஓகேவா? ஷிப்கிலா அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேசம். ஓகேவா? காரகோரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜெலிப்பா சிக்கிம், பொமிடிலா அப்படின்னு பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேசம், ஷிப்கிலா அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேசம். அப்போ 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் ஏல ஆன்சர் இருக்கு. ஓகேவா? அடுத்து பழைய வண்டல் படிவுகளால் உருவாகிய சமவெளி பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாங்கர் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். பழைய வண்டல் மண் என்ன சொல்லுவோம்? பாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புதிய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் மண். ஓகேவா? அப்போ பழைய வண்டல் மண் அப்படிங்கிறது பாங்கர், காதர் என்பது புதிய வண்டல் மண். அடுத்த கேள்வி, மழைக்காலங்களில் ஆறுகள் மறைந்து ஓடும் பகுதி என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மழைக்காலங்களில் ஆறுகள் மறைந்து ஓடுற பகுதியை என்னென்ன அழைக்கிறாங்க? அதாவது பாபர் சமவெளி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாபர் சமவெளியில் அந்த நுண் துளைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த தண்ணிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆறுகளுடைய ஓட்டமே நமக்கு வந்து தெரியாது. அதான் கேட்டிருக்காங்க. ஸோ மழைக்காலங்களில் ஆறுகள் மறைந்து ஓடுற பகுதி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாபர் சமவெளி. இதில் நுண் துளைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல வந்து ஆறுகள் மறைந்து ஓடுற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ பாபர் சமவெளி நுண்துளைகளை கொண்ட படிவுகளால் ஆனது. ஸோ மழைக்காலங்களில் ஆறு மறைந்து ஓடும் பகுதியாகவும் இருக்கிறது இந்த பாபர் சமவெளி தான். ஓகேவா? அடுத்த கேள்வி 10வது கேள்வி, தீபகற்ப பீடபூமியின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கிழக்கா, இது மேற்கு, இது வடக்கு, தெற்கு. ஓகேவா? தீபகற்ப பீடபூமி இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து மேலக்கு தீபகற்பம், இங்கே வந்து தக்கான பீடபூமியா. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கு. ஸோ இது வடக்கு, இது மேற்கு. ஸோ இந்த சைடில் இங்கே இருக்கிற அந்த மலைத்தொடர் இங்கே இருக்கிற மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரவல்லி மலைத்தொடர். ஸோ தீபகற்ப பீடபூமியின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்க மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். ஸோ 11வது கேள்வி, கூற்று ஏ கவனிங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு தொடர்ச்சியான மலை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான மலை அப்படிங்கிறது சரி. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பல இடங்களில் ஆறுகளால் வெட்டப்பட்டு, ஆமாம் கரெக்ட், இங்கே இருக்கு இல்லையா. ஸோ வட இந்தியா, அதாவது தென்னிந்திய பகுதிகளில் உருவாகிற அந்த ஆறுகள்லாம் போய் இப்படி கடலில் சேர்றதுனால கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன இருக்காது, ஒரு தொடர்ச்சியான மலையாக காணப்படாது, பிளவுபட்டு காணப்படும். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஸோ ஈ வந்து சரியான விடை. ஓகேவா? கூற்று ஏவும் கரெக்டு, கூற்று
கூற்றும் கரெக்டாக, அதற்கான காரணமும் கரெக்டாக இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கும் கால்வாய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா இங்கே முடிஞ்சிச்சு, இங்கே அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் தீவுகள், இங்கே கொஞ்சம் தீவுகள். இந்த அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு வச்சு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து அந்தமான் நிக்கோபார் சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் எத்தனை டிகிரியில் பிரிக்குது அப்படின்னா 10 டிகிரியில் பிரிக்குது. ஓகேவா? எத்தனை டிகிரி கால்வாயில் பிரிக்குது? 10 டிகிரி கால்வாயில் பிரிக்கிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் வற்றாத நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய மற்றும் வற்றாத நதி அப்படின்னு பார்க்கும்போது கங்கை. ஓகேவா? மிகப்பெரிய நதி அப்படின்னா 25 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகேவா? இந்தியாவுடைய மிக பெருசு அப்படின்னு பார்க்கும்போது கங்கை தான். நெக்ஸ்ட் 14வது கேள்வி, பிரம்மபுத்திரா ஆறு திபெத்தில் எந்த பெயர்ல அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரம்மபுத்திரா ஆறு, ஸோ இந்தியா இப்படி இருக்குமா? ஸோ இங்கேருந்து உருவாகி இப்படியே வந்து இங்கே இருக்கிற திபெத் பகுதியாக தான் உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ அந்த இடத்துல பிரம்மபுத்திரா ஆறு என்ன பேரில் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாம்போ. என்ன பேரில் அழைக்கப்படுது? பிரம்மபுத்திரா ஆறு திபெத் பகுதியில் என்ன பேரில் அழைக்கப்படுதான்? சாம்போ அப்படின்ற பேரில் அழைக்கப்படுகிறது. இது வந்து தெச்சனல. அடுத்த கேள்வி, தட்சணகங்கா. தட்சணகங்கா என்று அழைக்கப்படுற ஆறு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோதாவரி. ஓகேவா? தட்சணகங்கா என்று அழைக்கப்படுற ஆறு கோதாவரி. ஏன் அப்படின்னா தென்னிந்தியாவில் நீளமான ஆறு அப்படிங்கிறதுனால இது தட்சணகங்கா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? தென்னிந்தியாவுடைய நீளமான ஆறு தான் கோதாவரி. ஸோ அதனால இது என்ன பேரில் அழைக்கிறாங்க? தட்சணகங்கா அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. அடுத்த கேள்வி, சிந்து நதி உற்பத்தி ஆகும் இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சிந்து நதி எங்கே உருவாக்குது? திபெத்தில் இருக்கிற அந்த மானசரோவர் ஏரி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் உருவாகுது. ஸோ சிந்து நதி அப்படிங்கிறது எங்கே உருவாகுது? மானசரோவர் ஏரிக்கு அருகில் உருவாகுது. மானசரோவர் ஏரியில் உருவாகுகிறது. அடுத்து 17வது கேள்வி, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்லேயே நீளமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேற்கு நோக்கி அப்படின்னா இப்படி மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிற ஆறுகளை எல்லாமே மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள். ஓகேவா? ஒரு 4 ஆறுகள் தான் மேற்கு நோக்கி பாயிறதா இருக்கும். ஸோ அந்த 4யுமே நமக்கு இங்கே ஆப்ஷனில் வச்சுட்டாங்க. ஸோ மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள்லேயே நீளமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நர்மதை. மேற்கு நோக்கி பாயிற ஆறுகளில் நீளமானது என்பது நர்மதை. பார்த்தோம் அப்படின்னா இது 1312 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகேவா? மேற்கு நோக்கி பாயிற ஆறுகளில் நீளமானது நர்மதை. அதோடைய நீளம் பார்க்கும்போது 1312 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, சாம்பார் ஏரி. அதாவது சாம்பார் ஏரின்னு சொல்லலாம், இல்லை உப்பு ஏரி சொல்லலாம். அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. சாம்பார் ஏரி அப்படி இல்லைன்னா உப்பு ஏரி எங்கே அமைஞ்சிருக்கு? ராஜஸ்தானில். 19வது கேள்வி, கங்கை ஆற்றின் வலது கரையில் உள்ள முக்கிய துணை ஆறுகள். ஸோ கங்கை ஆறில் வலது கரையில் சில ஆறுகளும் இடது கரையில் சில ஆறுகளும் சேரும். ஸோ கங்கை ஆற்றின் வலது கரையில் உள்ள முக்கிய துணை ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா யமுனை. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது கங்கை ஆற்றுடைய மிகப்பெரிய துணையாறு. கங்கை ஆற்றுடைய துணையாறுகளே பெருசு எது அப்படின்னா யமுனை தான். ஓகேவா? அடுத்து 20வது கேள்வி, சிவப்பு ஆறு என அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு ஆறு என அழைக்கப்படுற நதி எது அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஓகேவா? சிவப்பு ஆறு என அழைக்கப்படும் நதி பிரம்மபுத்திரா. 21வது கேள்வி, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் இணைந்து உருவாகும் உலகின் மிகப்பெரிய டெல்டா எது? கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து மிகப்பெரிய டெல்டா உருவாகுது. அதாவது பிரம்மபுத்திரா இங்கே வந்து கலக்குமா? ஸோ கங்கையும் இப்படி வந்து இங்கே கலக்கும். ஸோ இங்கே வந்து அந்த இந்தியா மேப் இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து இப்படி கடலில் கலக்கும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டெல்டாவை உருவாக்கும். ஓகேவா? ஸோ இந்தியா வரைபடம் எப்படி இருக்குமா? ஸோ இங்கே வந்து கலக்கும்போது வங்காள விரிகுடாவில் கலக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு டெல்டாவை உருவாக்கும். ஸோ அப்படி உருவாக்கும் போது அந்த டெல்டாவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரவன டெல்டா. ஓகேவா? என்ன டெல்டா? சுந்தரவன டெல்டா. இமயமலையின் நீளம் எவ்வளோ? இமயமலையோட நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் ஸ்டார்ட் ஆகி இங்கே அசாம் வரைக்கும் இமயமலை அப்படிங்கிறது இப்படி பரவி இருக்கும் இல்லையா? ஸோ இதோடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா 2500 கிலோமீட்டர். அடுத்து உலகின் மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் எங்கே அமைஞ்சிருக்கு? எவரெஸ்டோடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8848 மீட்டர். ஓகேவா? ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவரெஸ்ட் அப்படிங்கிறது நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. எங்கே அமைஞ்சிருக்கு? நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனைமுடி சிகரத்துடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2695 மீட்டர். ஆனைமுடி சிகரத்துடைய உயரம் எவ்வளோ? 2695 மீட்டர். மீட்டர் உயரம் அப்படிங்கும்போது நம்ம மீட்டரில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ 2695 மீட்டர். இந்தியாவின் 2வது மிகப்பெரிய சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் 2வது மிகப்பெரிய சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சன்ஜங்கா. ஓகேவா? எது? கஞ்சன்ஜங்கா. இந்தியாவுடைய மிகப்பெரிசு 2வதுன்னு கேட்கறதுனால நம்ம கஞ்சன்ஜங்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் 26வது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜிந்தாகடா அப்படிங்கிறது தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு தொடர்ச்சி மலை இதோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 1690 மீட்டர். ஓகேவா? 1690 மீட்டர். 27வது கேள்வி, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கருதப்படும் நகரம் எந்த ஆற்று பகுதியில் உருவாகுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர், நொய்யல், காவிரி இந்த பகுதிகளில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஆற்று பக்கத்தில் உருவாச்சு அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. எதன் பக்கத்தில் அப்படின்னா காவிரி ஆற்றங்கரையில். எந்த ஆற்றங்கரையில் உருவாயிருக்கு? காவிரி ஆற்றங்கரையில்.
அடுத்த கேள்வி, மகாநதி எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாநதி அப்படின்னு பார்க்கும்போது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. அடுத்து, தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீபகற்ப பீடபூமியை, அதாவது இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ இந்தியா இப்படி இருக்குது. ஸோ இங்கே மேற்கு நோக்கி ஆறுகள் பாயுது. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா தீபகற்ப பீடபூமி இப்படி இருக்கா. ஸோ இதை தான் வந்து ரெண்டாக பிரிக்கும். ஸோ இந்த ஆறு தான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நர்மதை ஆறு. ஓகேவா, எந்த ஆறு? நர்மதை ஆறு. 30, லூனி ஆறு எங்கு கடலில் கலக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லூனி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது கட்ச் வளைகுடாவில் கலக்குது. லூனி ஆறு எங்கு கடலில் கலக்குது? கட்ச் வளைகுடா, அதாவது அரபிக்கடலில் கலக்குது. ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ராஜஸ்தான் பகுதியிலேருந்து வந்து இந்த வளைகுடா வழியாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அது கடலில் கலக்கும். ஸோ இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரன் தீவு. ஓகேவா, அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு பகுதியாக பாரன் தீவுன்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே ஒரு எரிமலையானது அங்கே தான் இருக்குது. அடுத்து 32வது கேள்வி, மலபார் கடற்கரை காணப்படும் காயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலபார் கடற்கரையில் காணப்படும் காயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே காணப்படுற காயல்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? காயல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம தேரிகள்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் தான். காயல்கள்னு சொல்லலாம், தேரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து 33வது கேள்வி, பீட் தீவு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு. பீட் தீவு அப்படிங்கிறது ஒரு பறவைகள் சரணாலயம். ஓகேவா, அங்கே மனுஷங்க யாரும் இல்லை, அங்கே வந்து பறவைகள் மட்டும்தான் வாழுது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா லட்சத்தீவில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை, பறவைகள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து 34வது கேள்வி, கிருஷ்ணா ஆற்றின் துணை ஆறுகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ அமராவதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று இல்லையா. ஸோ அமராவதி அப்படிங்கிறது காவிரி ஆறுடைய துணை ஆறு. ஓகேவா. ஸோ துங்கபத்ரா, பீமா, மூசி அப்படிங்கிறதுலாம் கிருஷ்ணாவுடைய துணையாறு. ஸோ பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது அமராவதி. அடுத்து 35வது கேள்வி, ஒடிசாவின் துயரம் என அழைக்கப்பட்ட ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிசாவின் துயரம். ஸோ ஒரிசாவின் துயரம் அப்படின்னு பார்க்கும்போது மகாநதி. இப்போ கோஷி அப்படின்னு சில பேர் டவுட் வரும். கோஷி அப்படிங்கிறது என்னது? பீகாரின் துயரம். பீகாரின் துயரம் தான் கோஷி. ஒடிசாவுடைய துயரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா மகாநதி. அடுத்து 36வது கேள்வி, சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் அமைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது காவிரி ஆற்றில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான் சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி. அடுத்த கேள்வி, இந்தியாவின் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம். ஸோ இந்தியா நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கிற மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கஞ்சன்ஜங்கா. நிலப்பரப்பில் அமைந்திருக்கிற மிக உயர்ந்த சிகரம் எது? கஞ்சன்ஜங்கா. அடுத்து, சோட்டா நாக்பூரி பீடபூமி எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இந்த பீடபூமியை வந்து நர்மதை ஆறு ரெண்டாக பிரிக்குதா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் சோட்டா நாக்பூர் பீடபூமி, அதாவது அந்த ஒடிசா அந்த பக்கத்துலலாம், அசாம் அந்த பக்கத்தில் வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கனிமங்கள் அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். ஓகேவா, கனிம வளங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இப்போ சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படிங்கிறது எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னா கனிம வளங்களுக்கு புகழ்பெற்றதாக இருக்குது. சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படிங்கிறது எதற்கு புகழ்பெற்றதாக இருக்குது? கனிம வளங்களுக்கு புகழ்பெற்றதாக இருக்குது. அடுத்து, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? ஸோ இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதில் இந்த வடக்கு தெற்கு இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 3214 கிலோமீட்டர். 3214 கிலோமீட்டர். அடுத்து 50வது கேள்வி, ஸோ கடகரேகை இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் வழியாக கடந்து செல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடகரேகை போகுது இல்லை, அந்த கடகரேகை இந்தியாவில் எத்தனை மாநிலங்களை கடந்து போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா 8 மாநிலங்கள் வழியாக செல்லுது. கடகரேகை இருக்கு இல்லையா, இந்த கடகரேகை அதாவது 32 டிகிரி 30 மினிட்ஸ்னு இருக்கு இந்த கடகரேகை. ஸோ இந்தியாவில் இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அது எத்தனை மாநிலங்களை கடந்து செல்லுது அப்படின்னா 8 மாநிலங்களை கடந்து செல்லுது. அடுத்த கேள்வி, தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தார் பாலைவனம் அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து பாதி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில இது வந்து எல்லையாக கூட அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா உலகில் எத்தனையாவது பெரிய பாலைவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தார் பாலைவனம் அப்படிங்கிறது உலகத்தில் 17வது பெரிய பாலைவனமாக இருக்குது. ஓகேவா. அடுத்த கேள்வி 42, இமயமலைகளின் முக்கியத்துவம் குறித்த கூற்றுகளில் எது சரி? அப்போ இதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்தியாவுக்கு மழையை தருகிறது. கரெக்ட். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே தடுத்து இங்கே இருக்கிற வட இந்திய பகுதிகளுக்கு மழை தருது. ஸோ அப்போ கூற்று 1 அப்படிங்கிறது சரி. 2, மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்தியாவை பாதுகாக்கிறது, அதுவும் அப்படிங்கிறது சரி கரெக்ட் தான். அங்கேருந்து வரதா இமயமலைகளால் தடுக்கப்பட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளிர்லேருந்து பாதுகாக்குது. அப்போ கூற்று 1ம் சரி 2ம் சரி. அப்போ 2 கூற்றுமே சரியானது. 2ம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. நர்மதை ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நர்மதை ஆறு அப்படின்னு பார்க்கும்போது அமர்கன் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. நர்மதை ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது? அமர்கன் பீடபூமி. அடுத்த கேள்வி 44, பாமீர் முடிச்சு என்பது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது உலகின் கூரை அப்படின்னு அழைக்கிறாங்க. பாமீர் முடிச்சை எப்படி அழைக்கிறாங்க? உலகின் கூரை அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து 45வது கேள்வி,
இமயமலை தொடரில் இருக்கின்ற மிக நீளமான மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இமயமலை தொடரில் இருக்கிற ஒரு மலைத்தொடர்கள் தான். அதுலேயே மிக நீளமானது எது அப்படின்னா பீர்பாஞ்சல் மலைத்தொடர். ஓகேவா, பீர்பாஞ்சல் மலைத்தொடர் தான் இமயமலையில் இருக்கிற மிக நீளமான மலைத்தொடர். 46வது கேள்வி, ஆரவல்லி மலைத்தொடருடைய மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆரவல்லி மலைத்தொடருடைய மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா குருஷிகார். ஒரு ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 1722 மீட்டர். ஓகேவா, 1722 மீட்டர். அடுத்து 47வது கேள்வி, கங்கை ஆறு வங்கதேசத்தில் நுழையும் பொழுது எந்த பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கங்கை ஆறு வங்கதேசத்தில் என்ன பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வங்காளம் இருக்கு இல்லையா, மேற்கு வங்காளம். ஸோ அந்த இடத்துல கங்கையை கங்கைன்னு சொல்ல மாட்டாங்க, பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கங்கை ஆறு வங்கதேசத்தில் நுழையும் போது எந்த பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னா பத்மா அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது அரபிக்கடலில் கலக்காத ஆறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அரபிக்கடலில் கலக்கும். இப்போ இதில் எது மேற்கு நோக்கி பாயலையோ அது கண்டிப்பாக அரபிக்கடலில் கலக்க முடியாது இல்லையா. ஸோ காவிரி, ஓகேவா, காவிரி அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி பாஞ்சு என்ன பண்ணும், அங்கே இருக்கிற வங்காள விரிகுடாவில் கலக்கும். அப்போ அரபிக்கடலில் கலக்காத ஆறு காவிரி. மற்றபடி நர்மதி, தபதி, சமர்மதி அப்படிங்கிறது என்னது, அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள். ஏன் அப்படின்னா அதெல்லாம் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளாக இருக்குது. அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே அமைந்துள்ள குறுகிய கடல் நீர் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே அமைந்திருக்கின்ற அந்த குறுகிய கடல் நீர் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 49வது கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்க, ஆன்சர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, 50வது கேள்வி, சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து நதியுடைய மிகப்பெரிய துணை ஆறு எது அப்படின்னா சீனாப் அப்படிங்கிறது தான் சிந்து நதியுடைய மிகப்பெரிய துணை ஆறாக இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸ்க்கு என்ன பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.